ஹோம்வொர்க் யார் ஆரம்பிச்சது? 1905 ரொபெர்டோ நெவிலிஸ்னு ஒரு டீச்சர் ஹோம்வொர்க் கொடுக்க ஆரம்பிச்சார். அவர் நினைச்சது ரொம்ப சிம்பிள். பள்ளியில் படிச்சத வீட்டுல மறுபடியும் பண்ணலேனா குழந்தைகள் மறந்துடுவாங்க. ஹோம்வொர்க் தண்டனை கிடையாது. ஹோம்வொர்க் தினசரி பயிற்சி. ஹோம்வொர்க் ஏன் ரொம்ப முக்கியம்? மூளை ஸ்ட்ராங் ஆகும். தினமும் பயிற்சி பண்ணினா மூளை நல்லா வேலை செய்யும். பயம் குறையும். கணக்கு, எழுதுதல் பயிற்சியால ஈஸியா ஆகும். நம்பிக்கை வரும். நானும் செய்ய முடியும்னு தைரியம் வரும். ஒழுங்கு பழக்கம் வரும். நேரத்துக்கு வேலை முடிக்க பழகிக்கொள்வோம். தனியா யோசிக்க பழகுவோம். யாரையும் எதிர்பார்க்காம நாமே ட்ரை பண்ணுவோம். தோல்வி பயம் போகும். தவறு பண்ணினா திருத்திக்க கற்றுக்கொள்வோம். எதிர்காலத்துக்கு தயாராகும். எல்லா பெரிய வேலைக்கும் பயிற்சிதான் அடிப்படை. ஒரு பெரிய மரத்துல மிலோ மற்றும் ரியோன்னு 2 அணில் குட்டிகள் இருந்தாங்க. அவங்களோட அம்மா தினமும் சொல்வாங்க, இந்த மரம் ரொம்ப உயரம். அவசர நேரத்துல கீழே எப்படி இறங்கணும்னு நீங்க தினமும் பிராக்டிஸ் பண்ணணும். மிலோ அம்மா சொன்னதை கேட்டு தினமும் மரத்திலிருந்து கீழே இறங்கி பிராக்டிஸ் பண்ணுவான். ரியோ ஆனா இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு பண்ணலாம்னு சொல்லி கிளையில் உட்கார்ந்து நட்டுகள் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான். ஒரு நாள் ஒரு கழுகு திடீர்னு வந்தது. மிலோ பிராக்டிஸ் இருந்ததால உடனே வேகமா கீழே இறங்கி தன்னை காப்பாத்திக்கிட்டான். ரியோ பயத்துல என்ன செய்வதுன்னு தெரியாமல் நேரா குதிச்சான். சாரி, அவனுக்கு காயம் வந்தது. அதுக்கு பிறகு ரியோ யோசிச்சான், பிராக்டிஸ் பண்ணாம இருந்தது என்னோட தவறு. அந்த நாளிலிருந்து அவன் தினமும் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சான். சில நாட்களுக்கு பிறகு மீண்டும் அந்த கழுகு வந்தது. இந்த தடவை ரியோ பயப்படல. வேகமா கீழே இறங்கி தன்னை காப்பாத்திக்கிட்டான். கழுகு கோபத்துல பறந்து போச்சு. ஹோம்வொர்க் மெமரி பூஸ்டர். பள்ளியில கேட்டத வீட்டுல மறுபடியும் எழுதினா பிரெயின்ல லாங் டைம் ஸ்டே ஆகும். எக்ஸாம் டைம்ல ஸ்ட்ரெஸ் குறையும். ஸ்மால் ஒர்க் டெய்லி, பிக் சக்சஸ் லேட்டர். ஒரே நாள்ல ஓவர்லோட் வேண்டாம். தினமும் கொஞ்சம் போதும். சக்சஸ்ஃபுல் கிட்ஸ் எல்லாம் டெய்லி ஹேபிட் ஃபாலோ பண்றாங்க. ஹோம்வொர்க் பேஷன்ஸ் டீச் பண்ணுது. ரிசல்ட் உடனே வராது, ஆனா பேஷன்ஸா பண்ணினா ரிசல்ட் கண்டிப்பா வரும். ஹோம்வொர்க் டிசிஷன் மேக்கிங்குக்கு ஹெல்ப் பண்ணுது. எப்படி பண்ணலாம்னு யோசிக்க கற்றுக் கொடுக்கும். பேரண்ட்ஸ் ஹெல்ப் நாட் ஈக்குவல் டு பேரண்ட்ஸ் டூ. பேரண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணலாம், ஆனா ஹோம்வொர்க் குழந்தைதான் பண்ணணும். இது இண்டிபெண்டன்ஸ் கற்றுக் கொடுக்கும். ஹோம்வொர்க் மார்க்ஸ்க்காக இல்ல, மைண்ட் செட்காக. திங்கிங், ஃபோக்கஸ், டிசிப்ளின் இவையெல்லாம் டெவலப் ஆகும். மார்க்ஸ் போகும், ஹேபிட் லைஃப் முழுக்க இருக்கும். ஹோம்வொர்க் ஃபாலோ பண்ண பெஸ்ட் ரூல்ஸ். 1. கொஞ்ச நேரம் போதும். தினமும் 20-30 நிமிஷம். 2. சேம் டைம்ல தினமும் படிங்க. அப்போ அது ஹேபிட்டா மாறி படிப்பு ஈஸியா வந்துடும். 3. முதலில் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணினால்தான் நிஜமா கற்றுக்க முடியும். 4. தவறு பரவாயில்லை, தவறுதான் கரெக்ட் வழி கற்றுத்தரும். 5. புரியலேன்னா கேளு. கேள்வி கேட்கிறது நல்ல பழக்கம். 6. முடிச்சதும் சந்தோஷப்படு. நாம் பண்ணிட்டேன்னு உன்னையே நீ பாராட்டு. ஹோம்வொர்க் ஃப்ரெண்ட் தான். அது நம்மை மெதுவா ஸ்ட்ராங்கா மாற்றும். டெய்லி பிராக்டிஸ் தான் ரியல் பவர். இந்த கதைக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் நல்ல ஸ்டோரிஸ் பார்க்க ட்ரீம் பிக் தீம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Like and to spread the fun. And don't forget to ring the bell.